ஃப்ரெண்ட்ஸ், டுடே எபிசோட்ல முத்து வந்து குடிச்சிட்டு வீட்டுக்கு வராரு. மீனா சொல்றாங்க, நீங்க குடிச்சிட்டு வருவீங்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்றாங்க. முத்து வந்து உனக்கு தெரியுமா மீனா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை கொஞ்சிறாரு. அண்ணாமலை அந்த பிளேஸ்க்கு வராரு. என்னடா இதெல்லாம், சாப்பிட்டுட்டு போய் தூங்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த பிளேஸ்க்கு விஜயா வராங்க. ரொம்ப நாள் குடிக்காம இருந்தா இப்ப திரும்ப ஸ்டார்ட் பண்ணிட்டியா அப்படின்றாங்க. அந்த பிளேஸ்க்கு எல்லாருமே வந்துடுறாங்க. முத்து வந்து ஃபீல் பண்ணி பேசுறாரு. இந்த வீட்டுக்கு நான் ஆசைப்படுறேனாப்பா, இந்த வீட்டுல இருந்தது மனோஜோ ரவியும் தானப்பா, நான் எதுக்குப்பா இந்த வீட்டை ஆசைப்பட போறேன், நான் பாட்டி கூட தானப்பா இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. உன்னால ஒரு ரூம் கட்ட முடியலன்னு ரொம்ப ஃபீல் பண்றியப்பா, நான் உனக்கு அந்த ரூம் கட்டி தரேன்ப்பா, காரை வித்தாவது அப்படின்னு சொல்றாங்க. மனோஜ் வந்து அது செகண்ட் ஹேண்ட்ல வாங்கின காரு, அதெல்லாம் அவ்வளவு சேல்ஸுக்கு போகாதுன்னு சொல்றாரு. முத்து வந்து அடிக்க வர்றாரு. எல்லாம் உன்னாலதான்டா, எப்படிடா உன்னால அப்படி சொல்ல முடிஞ்சது அப்படின்னு சொல்றாங்க. அண்ணாமலை வந்து தடுக்கிறாரு. மீனாவை கூப்பிட்டு போய் சாப்பிட வைக்க சொல்றாரு. அண்ணாமலை வந்து விஜயா கிட்ட சொல்றாங்க, முத்து பாரு எவ்வளவு ஃபீல் பண்ணான்ட்டு, அவன் பாசெல்லாம் குடிக்கிற வரைக்கும் தாங்க, நாளைக்குலாம் இந்த பாசம் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் டே முத்து வந்து பூஜை பண்ணிட்டு இருக்காரு. எல்லாருமே அந்த பிளேஸ்க்கு வராங்க. ரோகிணி வந்து சொல்றாங்க, என்ன பாவம் மன்னிப்பா அப்படின்னு சொல்லிட்டு. மீனா வந்து சொல்றாங்க, அவர் என்ன பாவம் பண்ணாரு மன்னிப்பு கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. முத்து வந்து ரவி கிட்ட சொல்றாங்க, உன் ஒய்ஃப் கிட்ட சொல்லி வைடா, அவங்க வீட்டுல இருந்து ₹1 கூட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா வந்து கஷ்டப்பட்டு சம்பாரிச்சாரு, அப்பாவை அவங்க எவ்வளவு அசிங்கப்படுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. முத்து வந்து அண்ணாமலை கிட்ட சொல்றாரு, ரூமுக்கு தானப்பா வீட்டுல பிரச்சனை வருது, இதுக்கப்புறம் ரூம் பிரச்சனை வராதுப்பா அப்படின்னு சொல்றாங்க. மனோஜ் சொல்றாரு, ஏன் நீயும் உன் ஒய்ஃப் இந்த வீட்டை விட்டு போறீங்களான்றாங்க. தேங்க்யூ.